ஓகே பிள்ளைகள் பாருங்க. இப்ப டிஜிட்டல் கவுண்டர் பார்த்திருக்கோம். ஜேகே ஃபிளிப்ல பார்த்திருக்கோம். அப்ப ஜேகே ஃபிளிப்ல இப்ப தொடர்ந்து டிஜிட்டல் கவுண்டர் பார்த்திருக்கோம் என்ன? அப்ப அடுத்தது வந்துட்டு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, அலையங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது நான் உங்களுக்கு டியூட் சென்ட் பண்ணியிருந்தேன். பாருங்க. இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, அலையங்கள். அலையங்கள் சொன்னா என்ன பிள்ளைகள்? அலையங்கள் சொன்னா என்ன? இப்போ அலைந்து திரிஞ்சல் என்ன? அலைந்து திரிதல் சொன்னா, இப்போ பாருங்கன்னு சொன்னா, இப்போ இதான் இடம். இதான் இடம். அப்ப இத விடத்துல வராம என்ன செய்யறோம்னு சொன்னா, அங்கலையும் போற. இதை தாண்டி என்ன செய்யற இங்கலையும் போற. விளங்குதா? அப்ப ஒரு இடத்தை இடிக்காம ஒரு திசையில போனா, அதே மாதிரி என்ன செய்யற? திரும்ப மற்ற திசையும் போற. என்ன? அதே போல என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப பாக்கலாம் நீங்க இப்போ சும்மா இருக்கக்கூடிய எல்லாம் அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சும்மா கையை கட்டிட்டு நடப்பாங்க. முன்னுக்கு திரும்ப நடப்பாங்க. திரும்ப என்ன செய்வாங்க? அதே இதை திரும்ப மாறி நடப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? அது அலைஞ்சு திரிவாங்க. அவங்க அலைஞ்சு திரிவாங்க. சோ அதை நம்ம என்ன செய்வோம்? அலையங்கள் சொல்லுவோம். அப்ப அலையங்கள் சொன்னா என்னன்னு சொன்னா பாருங்க, மாறா புள்ளியின் ஒன்றினூடாக. அப்ப புள்ளி என்ன செய்யாது? மாறாம இருக்கிற ஒரு புள்ளி. மாறா புள்ளியின் ஒன்றினூடாக இரண்டு பக்கமாகவும் நடைபெறும் இயக்கம் அதிர்வு எனப்படும். அதிர்வு எனப்படும். அது போன்றே அது மீண்டும் மீண்டும் நடைபெற்ற இயக்கம் ஆவர்த்தன இயக்கமாகும். ஆவர்த்தன இயக்கமாகும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அலையை பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து என்ன செய்யறாரு? பிளஸுக்கு போறாரு. திரும்ப என்ன செய்யறாரு? இப்படி வந்து மைனஸுக்கும் போறாரு. பிளஸுக்கு போறாரு, மைனஸுக்கும் போறாரு. திரும்ப பிளஸுக்கும் போறாரு. திரும்ப என்ன செய்யறாரு? மைனஸுக்கு வராரு. அப்ப ஆவர்த்தனம் சொன்னா என்ன? பாருங்க, ஆவர்த்தனம் சொன்னா, அப்ப ஆவர்த்தனம் சொல்றது பாருங்க, தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நடக்கிற ஒரு செயற்பாடுகள் என்ன? தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நடக்கிற செயற்பாடை நாம் என்ன செய்வோம்? ஆவர்த்தன இயக்கம்னு சொல்லி சொல்லுவோம். ஆவர்த்தன இயக்கம், பீரியோடிக் இயக்கம் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆவர்த்தன இயக்கம்னு சொல்றது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நடைபெற இயக்கம். கொண்டு வந்துட்டு அதிகரிக்கிறது, திரும்ப என்ன செய்யறார்? குறைகிறது, திரும்ப அதிகரிக்கிறது, திரும்ப என்ன செய்யறார்? குறைகிறாரு. இப்படிப்பட்ட இயக்கங்களை நாம சொல்லுவோம் என்ன? ஆவர்த்தன இயக்கம். இப்படிப்பட்ட இயக்கங்களை ஆவர்த்தன இயக்கங்களை சொல்லுவோம். இப்ப பாருங்க, அடுத்து வரும் இரண்டு நேர்மறை அரைவாசிகளுக்கு இடையிலான உள்ள தூரம் சுற்று எனப்படும். அப்ப சுற்றுன்னு சொல்றது பாருங்க, ஒரு சுற்றுன்னு சொல்றது, ஒரு கம்ப்ளீட்டான சுற்றுன்னு சொல்றது பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க, ஒரு பிளஸ் அலைக்கும் அடுத்த பிளஸ் அலைக்கும், ஒரு பிளஸ் அலைக்கும் அடுத்த பிளஸ் அலைக்கும் இடையிலான தூரம். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு மைனஸ் அலைக்கும் இன்னொரு மைனஸ் அலைக்கும் உள்ள தூரம். ஒரு பிளஸ் அரைவாசி பகுதிக்கும் இன்னும் ஒரு பிளஸ் அரைவாசி பகுதிக்கும் இடையிலான தூரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு மறைப்பகுதிக்கும் இன்னொரு மறைப்பகுதிக்கு இடையிலான தூரம் சொல்லி சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல இந்த பிளஸ் பகுதியில ஆரம்பம் என்ன? இந்த அரி. அடுத்த பிளஸ் பகுதி ஆரம்பிக்கிற இடம் இந்த அரி. சோ இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் நாம சொல்லுவோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தை நாம சொல்லுவோம், பேர் சொல்லுவோம் ஆவர்த்தன காலம். இந்த இடத்த ஒரு அலை வந்துட்டு முற்றாக உருவாகிறதுக்கு எடுக்கிற காலத்தை நாம என்ன செய்வோம்? ஆவர்த்தன காலம்னு சொல்லி சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சரி, இப்ப பாருங்க. இத பாருங்க. என்னன்னு சொன்னா, ஒரு சுற்று பூரணமாவதற்கு எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம். இத நாம மேலும் விரிவாக சொல்றேன்னு சொல்லி சொன்னா பாருங்க. ஒரு பூரணமான அலை ஒன்று வேணும்னு சொன்னா எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பூரணமான அலை ஒன்று உருவாகுவதற்கு எடுக்கும் காலம், ஒரு பூரணமான அலை ஒன்று உருவாகுவதற்கு எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம் எனப்படும். ஆவர்த்தன காலம் எனப்படும். சோ நாம ஆவர்த்தன காலத்தை குறிக்கக்குள்ள ஆவர்த்தன காலத்தை குறிக்க டீன்னு சொல்லி குறிப்போம். கேபிட்டல் டி போட்டு குறிப்போம் ஆவர்த்தன காலம். சோ இதை நம்ம என்ன செய்வோம், ஒரு பூரண சைக்கிள் இந்த உருவாகிறத நம்ம என்ன செய்வோம், டீன்னு சொல்லி குறிப்போம். அடுத்து என்ன சொல்லி பாருங்க, அலை ஒன்றின் வேகம். சரியா, அலை ஒன்றின் வேகம். அப்ப அலை ஒன்று ஒரு செகண்டில் செல்லும் தூரம், ஒரு செகண்ட்ல அவர் எவ்வளவு தூரம் செல்றாரோ அதுதான் என்ன செய்வோம், அவரோட வேகம் எனப்படும். அலை ஒன்ற வேகம் சொன்னா என்ன, அந்த அலை வந்துட்டு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போறாரோ சோ அதை வச்சுதான் நாம என்ன செய்வோம் சொன்னா அலைகள வேகத்தை கண்டுபிடிப்போம். அலையோட வேகத்தை நம்ம குறிக்கிறேன்னு சொன்னா வீன்னு சொல்லி குறிப்போம். ஸ்மால் வீல குறிப்போம், ஸ்மால் வீல குறிப்போம். அதே போல இது வந்துட்டு ஆவர்த்தன காலம் நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் டீல குறிப்போம். இப்ப அதே போல ஆவர்த்தன காலத்தை பொதுவா வந்துட்டு செகண்ட்ல அளப்பாங்க. ஆவர்த்தன காலத்தை செகண்ட்ல அளப்பாங்க. அதே போல அலையொன்றின் வேகத்தை நாம அளக்கிறது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ல அளப்போம். மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ல அளப்போம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மீடிரன் ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டில் உருவாகும் அலைகளின் எண்ணிக்கை அல்லது அதிர்வுகளின் எண்ணிக்கை மீடிரன் எனப்படும். இது செகண்டுக்கு அலைகளாக ஒரு செகண்டுக்கு எத்தனை அலைகள் வந்தாங்க சொல்லி அளப்போம் நாம. சோ நாம இவருக்கு நாம அளக்குற அழகு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் செகண்ட் மைனஸ் ஒன் நம்ம சொல்லுவோம். செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு உரிய நியமமான அலகு வந்துட்டு இதற்குரிய நியமமான அலகு என்னன்னு சொன்னா ஹெர்ட்ஸ். இதுக்குரிய நியமமான அலகு ஹெர்ட்ஸ். சோ மீடிரன் சொல்றது என்ன, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு உருவாகின அலைவுகளின் எண்ணிக்கை, ஒரு செகண்டுக்கு உருவாகின அலைவுகளின் எண்ணிக்கை. அந்த அலைவுகள் எப்படியான அலைவுகள் அரிப்பாங்கன்னு சொன்னா பூரண அலைவுகளா அரிப்பாங்க. அப்ப சொல்ல போனேன்னு சொன்ன என்ன, ஒரு செகண்டில் உருவாகின பூரண அலைகளின் எண்ணிக்கை சொல்லி ஓகே. ஒரு செகண்டில் உருவாகின பூரண அலைகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி சொன்னா ஓகே. ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் மீடிரன். சோ மீடிரன் அளக்குற அழகு என்ன, ஹெர்ட்ஸ்ல அனுப்புவோம். HZ ஹெர்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்க்க போற என்னன்னு சொன்னா வேவ் லென்த். அப்ப அலை நீளம் பாருங்க, இது அலை ஒன்றுக்கான சுற்றாக வகை குறிக்கப்படும் அல்லது ஒரே அமைப்பையும் இயக்க திசையையும் காட்டும் அடுத்துள்ள இரண்டு துணிக்கைகள் இடையிலான இடைவெளி ஆகும். அலை நீளம் மீட்டரில் காணப்படும். இப்போ அலை நீளத்தை பொதுவா நாம் சொல்ற புள்ளியில் வந்து பாருங்க, ஒரு அலையிட நீளம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்ன புள்ளியில் நம்ம டைம் குறிக்கக்குள்ள அவரை டீன்னு சொல்லி குறிச்சிருக்கோம். இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம அவரை வந்துட்டு ஒரு இதா கண்டதுன்னு சொன்னா தூரம் வச்சு கண்டதுன்னு சொன்னா அந்த அலை வந்துட்டு உருவாகிறதுக்குரிய விளங்குதா, ஒரு எஜ்ல இருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு வந்துட்டு முடிகிறாருன்னு சொன்னா ஒன்று ஆரம்பிச்சு முடிகிறான்னு சொன்னா அது வரைக்கும் உள்ள அவர் நீளத்தை நம்ம சொல்லுவோம் அலை நீளம், வேவ் லென்த்னு சொல்லி சொல்லுவோம். லம்டாவில் குறிப்போம். இதை சொல்லுவோம் நம்ம லம்டா. இந்த அளவுக்கு பேர் சொல்றது சாரி இந்த குறியீடு பேர் சொல்றது லம்டா. சரி, லம்டான்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நாம இதை அளக்குற அழகு என்ன, மீட்டர்ல அளப்போம். லம்டாவை நம்ம அளக்குற அழகு மீட்டர்னு சொல்லி அளப்போம். சோ இதுக்குரிய ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா V சமன் F லம்டா, V சமன் F லம்டான்னு சொல்லி வரும். இது வந்து லம்டா பிள்ளைகள், இந்த இது வந்துட்டு லம்டா. சரியா, தமிழ்ல சொன்னாலே கொள்ளுங்க லம்டா. இது பேர் சொல்லும் லம்டாங்கிற குறியீடு. இது பேர் வந்துட்டு குறியீடு, இது பேர் வந்துட்டு லம்டா. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா லெண்டல்ல லம்டா, லானா உம்மனா டாவனா லம்டா. சரியா, லெண்டல்ல லம்டா. இப்ப பாத்தீங்கன்னா V சமன் F லம்டான்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, V சமன் F லம்டா. Vன்னு சொன்னா வேகம், Fன்னு சொன்னா மீடிரன் அல்லது அதிர்வெண், மீடிரன் அல்லது அதிர்வெண் சொல்லி சொல்லுவோம். லம்டான்னு சொல்றது அலை நீளம். ஓகே. கடிகாரம் பாருங்க, கடிகாரம், நேரம் காட்டும் கருவி டைமர், சைகை பிறப்பாக்கி அலார்ம்ஸ், இலத்திரனியல் சங்கீத உபகரணங்கள் எலக்ட்ரானிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகியவற்றில் சைகை பிறப்பாக்கி நாம் சொல்றோம் ஒசிலேட்டர்ஸ். சைகை பிறப்பாக்கி பேர் சொல்றோம் நம்ம ஒசிலேட்டர் அல்லது சிக்னல் ஜெனரேட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சிக்னல் ஜெனரேட்டர்.
சிக்னல் ஜெனரேட்டர் அடுத்து அலைவுகாட்டி போன்ற உபகரணங்களிலும் தொழிற்பாடு அலைய தொழிற்பாட்டை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதற்கேற்ப அலையங்களின் பல்வேறு வகையான அலைகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, அந்த உற்பத்தி செய்து கொள்ற அந்த அலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு விதமான அலைகள் நாம் படிச்சிருக்கோம். என்ன பிள்ளைகள், சைன் வேவ் தெரியும் நம்மளுக்கு. சைன் வேவ் அதாவது சைன் வடிவ அலை தெரியும். அதே போல முக்கோண வடிவ அலை தெரியும் நம்மளுக்கு, ட்ரையாங்கிள் வேவ். அதே போல வாட்பல் அலை தெரியும். வாட்பல் அலைக்கும் முக்கோண அலைக்கும் வித்தியாசம் இருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கீங்க நம்மளுக்கு. அடுத்து பல்ஸ் வேவ். பல்ஸ் வேவ்ங்கிறது யாரு? பல்ஸ் வேவுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம். சொல்லுங்க, பேர் ஒன்று சொல்லுங்க. பல்ஸ் வேவுக்கு நம்ம வேற ஒன்று சொல்லலாம். துடிப்பு வடிவ அலைக்கு நம்ம அந்த அமைப்பு வச்சு பேர் ஒன்று சொல்லலாம். சொல்லுங்க, இவருக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன? சதுர அலைன்னு சொல்லலாம். என்ன? பல்ஸ் வேவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? சதுர அலைன்னு சொல்லலாம். சதுர அலை, ஸ்கேர் வேவ். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, பரிவு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பாட்டெல்லாம் சும்மா நோமலா தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. நான் இதுல பெருசா விளங்கப்படுத்துறது இல்ல, சும்மா நோமலா தான் சொல்றேன். இதுக்கு பிறகு வரதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் பாருது. இப்ப பரிவு பாத்தீங்கன்னு சொன்னா, பரிவும் எக்ஸாமுக்கு கேட்டு வர்றது, பரிவுகள் கேட்டு வர்றது. பாருங்க, ஒரு ஆர்சி, ஆர் சொல்றது ரெசிஸ்டர், அதே போல சின்னு சொல்றது வந்துட்டு கெப்பாசிட்டர். ஆர்ன்னு சொல்றது ரெசிஸ்டர், ரெசிஸ்டர்னா தடை, சின்னு சொல்றது கெப்பாசிட்டர். அதை தாண்டி நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்றதுக்காண்டி ஆர்சின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்சி அலையத்தின் அலைவு மீடிரன் அதன் படிவு மீறினருக்கு சமனாகும். அதன் பரிவு மீறினருக்கு சமனாகும். யாதேனும் அதிர்வு உற்பத்தியாக்கினால் உருவாக்கப்படுகின்ற அதிர்வு மீறினனுக்கு சமமாக மற்றொரு அதிர்வு மீறினால் உருவாவதனால் இச்செயல்முறை பரிவு எனப்படும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்த போறீங்க, ஒரு இடத்த போய் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஒரு பைக்குக்கு விலை பேசுறீங்க. இப்போ ஒரு பைக்குக்கு விலை பேசக்குள்ள இப்ப நீங்களும் ஒரு விலைக்கு குறைஞ்சு வருவீங்க, அவரும் ஒரு விலைக்கு குறைஞ்சு வருவாரு. சோ 2 பேரும் ஒரு இடத்த என்ன செய்வீங்க, சந்திப்பீங்க. என்ன? அப்ப இவரும் குறைவாரு, பரவுவாரு, இவரும் குறைவாரு. சோ 2 பேரும் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இப்ப 2 பேரும் ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிற, தீர்மானம் ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு குறைஞ்சு போவாங்க அல்லது கூடி போவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள் நாம் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, அதை பரிவுன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, மின்னோட்ட அல்லது வோல்ட்டளவு மீடியன்கள் ஒரே சுற்றினுள் சக்தி பரிமாற்றப்படும் செயல்முறையினால், மின்னோட்ட அல்லது வோல்ட்டளவு மீடியன்கள் ஒரே சுற்றினுள் சக்தி பரிமாற்றப்படும் செயல்முறையினால் அலைய சுற்றுகளின் பரிவு ஏற்படுகின்றது. இதற்கேற்ப எல்ஆர்சின்னு சொல்றது, எல்ன்னு சொன்னா தூண்டி, இடத்துல எல்ன்னு சொல்றது தூண்டின்னு சொல்லும், ஆர்ன்னு சொல்றது தடை, அதே போல சின்னு சொன்னா கெப்பாசிட்டர், கொள்ளளவி எனப்படும் 2 பரிவுறும் சுற்று வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது மின் சொற்றொன்றின் தூண்டப்பட்ட தடங்கள் கொள்ளளவு தடங்களாக இருக்கும் போது அதன் சுற்று பரிவுறும் சுற்று எனப்படும். பாருங்க, மின் சொற்றொன்றின் தூண்டப்பட்ட தடங்கள் கொள்ளளவை தடங்களுக்கு இருக்கும்போது, அதாவது எக்ஸ்எல் சமன் எக்ஸி ஆக இருக்கிற டைம்ல அதான் பாருங்க தூண்டப்பட்ட தடங்கள் கொள்ளளவை தடங்கள், இது கொள்ளளவு தடங்களுக்கு சரியா, தூண்டப்பட்ட தடங்கள் கொள்ளளவு தடங்கள் சொல்லி வரும். கொள்ளளவு தடங்கள், தூண்டப்பட்ட தடங்கள், அதே போல கொள்ளளவு தடங்கள் எக்ஸ்எல், அதே போல இதை சொல்லுவோம் நாம எக்ஸின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது மின் சுற்றொன்றின் தூண்டப்பட்ட தடங்கள் கொள்ளளவு தடங்களுக்கு இருக்கும் போது, அப்ப தடங்களுக்கு இருக்குன்னு சொன்னா ரெண்டும் சமனாக இருக்காரு. எக்ஸ்எல் சமன் எக்ஸி ஆக இருக்கிற டைம்ல பிரேக் எடுக்க போட்டுக்கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி போது, எக்ஸ்எல் சமன் எக்ஸி, பிரேக் எடுக்க போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ்எல் சமன் எக்ஸி ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல, அப்போ எக்ஸ்எல் சமன் எக்ஸி ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் என்ன செய்வோம், அந்த சுற்று பரிவுறும் சுற்று எனப்படும். அந்த சுற்று என்ன, பரிவுறும் சுற்று எனப்படும். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள், ஓகே 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணல, சோ அவங்களும் இருப்பீங்க கிளாஸ்ல. நீங்க வந்துட்டு என்னன்னு சொன்னா, தடைகள் தூண்டிகள் வந்துட்டு அவங்களோட ஃப்ரீக்குவன்சியோட எப்படி அதுல தாக்குதிறன்கள் மாறுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஆடல் ஓட்டத்துல. என்ன நம்ம இல்லைன்னு சொன்னாலும் இதுல பார்ப்போம். இப்ப அடுத்த பார்க்க போறேன்னு சொன்னா, 2 விதமான பரிவும் சுற்றுகளை நாம் அமைக்கலாம். ஒன்று
தொடரான பரிவுறும் சுற்று அமைக்கலாம். அதே போல சமாந்தரமாக ஒரு பரிவுறும் சுற்று அமைக்கலாம். இப்ப தொடராக அமைக்கக்குள்ள எல்ஆர்சி சொல்லுவாங்க பிள்ளைகள், எல்ஆர்சி சர்க்கிட்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆர்எல்சி சர்க்கிட்னு சொல்லுவாங்க. இதை சொல்லுவாங்க எல்ஆர்சி சர்க்கிட் அல்லது ஆர்எல்சி சர்க்கிட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்எல்சி சர்க்கிட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல்ல விரிவாக இருக்கு. எலக்ட்ரிக்கல்ல விரிவாக இருக்கு. சோ அதே போல செகண்ட் இயர் மோட்டர் அண்ட் பவர் ஜெனரேஷன்ல கூட இது கொஞ்சம் டீப்பா இருக்கு. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா தொடரான பரிவுறும் சுற்றுக்கள் தடையொன்றினை ஆடல் வோல்ட்டளவுடைய தடையொன்றினை நோக்கி ஆடல் வோல்ட்டளவு பெய்ப்பாக வழங்கப்படும் போது, அப்ப இன்புட்டாக நாம ஒரு தடையை வச்சுட்டு ஒரு வோல்ட்டளவை கொடுக்கிற டைம்ல வோல்ட்டளவு மின்னோட்டம் என்ன செய்யப்படுற ரெண்டும் ஒரே அவதியில வைப்பாரு. அப்ப வோல்ட்டளவு மின்னோட்டம் என்ன செய்யறாரு? ஒரே அவதியில வைப்பாரு. இப்போ வோல்ட்டளவும் என்ன செய்யப்படுறாரு? அதே போல அதே இதுல என்ன செய்வாரு? மின்னோட்டம் ரெண்டும் ஒரே அவதியில இருப்பாரு. ரெண்டும் ஒரே அவதியில இருப்பாரு. சரியா? இந்த கோடு வராது. ரெண்டும் ஒரே அவதியில இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இப்போ நாம அடுத்தது என்ன செய்யறோம்னு சொன்னா கொள்ளளவி ஒன்றை ஆடல் வோல்ட்டளவு பெய்ப்பாக வழங்கப்படும் போது, இப்ப கொள்ளளவுக்கு நாம் என்ன செய்யணும்னா கொள்ளளவி ஒன்று எடுத்து அவருக்கு ஆடல் ஓட்டம் வழங்குற டைம்ல வோல்ட்டளவுக்கு 90 பாகை முன்பாக என்ன செய்யும்? மின்னோட்டம் மிஞ்சிருக்கும். அப்போ வோல்ட்டளவுக்கு முதலாவது வோல்ட்டளவு இருக்காருன்னு சொன்னா அவருக்கு முதலாவது யாருன்னு செய்வாரு? மின்னோட்டம் உருவாகிடுவார். அவருக்கு முதலாவது யாரு உருவாகிடுவாரு? மின்னோட்டம் உருவாகிடுவார் 90 பாகை முன்னு. அதுக்கு பிறகு தூண்டிய பாத்தீங்கன்னு சொன்னா தூண்டிக்கு ஆடல் வோல்ட்டளவை பெய்ப்பாக வழங்கும் போது வோல்ட்டளவு 90 பாகி பின்னால் மின்னோட்டம் விழுது. சோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்டுக்கு இங்க யார் போனாங்க பாருங்க. இப்ப பாருங்க, இங்க யார் போறாங்க? ஆடல் வோல்ட்டளவு பெய்ப்பாக வழங்கப்படும் போது வோல்ட்டளவு 90 பாகை முன்பாக மின்னோட்டம். சோ தூண்டில ஃபர்ஸ்டுக்கு உருவாகிற இது என்ன? மின்னோட்டம் தான் முதலாவது வாரார். தூண்டில மின்னோட்டம் முதலாவது வந்துதான், மின்னோட்டம் போய் அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வோல்ட்டளவு கிடைக்குது. ஆனா கொள்ளளவில என்ன செய்யறாரு? கொள்ளளவில முதலாவது யாரு போறாரு? வோல்ட்டளவு போறாரு. வோல்ட்டளவு போனதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாரு? மின்னோட்டம் உருவாக்குறாரு. வோல்ட்டளவு போனதுக்கு பிறகுதான் அங்க மின்னோட்டம் உருவாக்குறாரு. இதை நாம கன்சிடர் பண்ணலாம். எப்படி சொன்னா பிள்ளைகள், ஒரு தூண்டி குறுக்கே மின்னோட்டம் தொடர்ந்து போயிட்டே இருந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு என்ன செய்யுது? தூண்டியால ஒரு வோல்ட்டளவு உற்பத்தி செய்யப்பட போகுது. ஒரு ஆடலோட்டம் போனீங்கன்னு சொன்னா தெரியும் என்ன? தூண்டியால ஒரு வோல்ட்டளவு உண்டு எதிர் திசையில உருவாக்க போகுது. சரி, அதே போல கொள்ளளவில எப்படின்னு சொன்னா கொள்ளளவில ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வோல்ட்டளவுகள் அனுப்புவோம். இப்ப வோல்ட்டளவு போவாரு. அந்த வோல்ட்டளவு என்ன செய்யறாரு? போய் அங்க சார்ஜ் பண்ணுவாரு கொள்ளளவி அந்த வோல்ட்டளவு போய் என்ன செய்யறாரு? சார்ஜ் பண்ணுவாரு. சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு கொள்ளளவு என்ன செய்யறாரு? அதுக்கு பிறகு எனக்கிட்டேயும் கரண்ட் இருக்கு, நானும் தரேன்னு சொல்லி என்ன செய்வார்? அவரு கரண்ட ரிலீஸ் பண்ண தொடங்குவார். அதுதான் அவர் சார்ஜ் ஆயினதுக்கு பிறகு கரண்ட் ரிலீஸ் பண்ண தொடங்குவாரு. ஆனா இவர்ல அந்த சார்ஜ் எல்லாம் அந்த சேமித்து வைக்கிறதுக்கு ஆகும் இல்லையா? யாருக்கிட்ட? தூண்டிக்கிட்ட. தூண்டி என்ன செய்வாரு? தூண்டி அதனூடாக மின்னோட்டம் போயிட்டே இருந்தா அப்ப அவருக்கு நாம கொஞ்ச நேரம் செஞ்சுட்டே இருந்தேன் என்ன, அவருக்கு நாம என்ன செய்யறோம்? அடிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யற? ஒரு டைம்ல கோபம் வரும் என்ன. அதாவது மின்னோட்டம் அதனூடாக போய்கொண்டே இருக்கிற டைம்ல என்ன செய்யணும்னா ஒரு டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா அவரு தூண்டப்பட்ட தன்மையை கிடைக்கப்பட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா அவரு வோல்ட்டளவு ஒன்றை விடுவிக்க ஆரம்பிப்பாரு. அப்ப அதன் மூலம் என்ன செய்ய நம்மளுக்கு எதிர் திசையில ஒரு வோல்ட்டளவு ஒன்று கிடைக்கும். ஓகே. ஆனா கொள்ளளவில் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு வோல்ட்டளவு போகும். வோல்ட்டளவு போய் அது ஃபுல்லா சார்ஜ் பண்ணது அப்புறம் என்ன செய்ய நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு மின்னோட்டம் கிடைக்கும். சரியா? அப்போ இதை பாத்தீங்கன்னு சொன்னா தூண்டி ஒன்றுக்கு ஆடல் வோல்ட்டளவை பெய்ப்பாக வழங்கும் போது வோல்ட்டளவுக்கு 90 பாகை பின்னால் மின்னோட்டம் அமையும். அடுத்தது பாருங்க, தூண்டல் தடங்கள்னு சொல்றது நம்ம எக்ஸல். சோ எக்ஸலுக்குரிய சமன்பாடு தந்திருக்காங்க. இதை பிள்ளைகள் நீங்க டீப்பா அந்த இதுல எலக்ட்ரிக்கல்ல படிச்சிருக்கணும். இந்த ஆர்எல்சி சைக்கிள்ல படிச்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ரிவிஷன் பார்க்க கூட இதை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அப்ப தூண்டல் தடங்களை சொல்றாங்க. தூண்டல் தடங்கள் எப்படி குறிக்கும்? 2πfl சொல்லி குறிப்போம். 2πfl. அதே போல கொள்ளளவு தடங்கள் எக்ஸிய குறிக்கக்குள்ள நாம எப்படிக்கும்? 2πfcன்னு சொல்லி குறிப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல தூண்டில பாருங்க, தூண்டில என்ன நடக்குன்னு சொன்னா தூண்டல் தடங்கள் வந்துட்டு இந்த எஃப் வந்துட்டு அதிகரிக்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சுற்றுல
ஃப்ரீக்குவென்சி அந்த மீடியரனை நான் அதிகரிக்க அதிர்வெண்ணை நான் மீடியரன் வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கிறால 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து நான் எப்படி அதிகரிக்கன்னு சொன்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ் 70 ஹெர்ட்ஸ் சொல்லி அதிகரிக்கேன். அதிகரிக்கிற டைம்ல எனக்கு யாரு வந்துட்டு அதிகரிப்பா? இந்த இவருதான் அதிகரிப்பாரு. அந்த தூண்டல் தாக்குதிறன் தான் என்ன செய்வார்? அதிகரிப்பாரு. தூண்டல் தாக்குதிறன் அந்த எக்ஸல் வந்துட்டு என்ன செய்வார்? அதிகரிப்பாரு. அப்போ இங்க என்ன நடக்கும்? கொள்ளளவு தடங்கள்ல நடக்க போது பாருங்க. கொள்ளளவு தாக்குதிறன்ல எஃப் வந்துட்டு அதிகரிக்க எனக்கு எக்ஸி என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? குறையடைய போகுது. ஏன்? அது வந்துட்டு பிரிவர்ற ஆள் கீழுக்கு இருந்து பிரிவர்ற ஆள் இவரு பிரிவர்ற ஆள் வந்துட்டு கூட என்ன செய்ய உங்களுக்கு இங்க எக்ஸி வந்துட்டு குறைவடைவாரு. சரியா? இப்ப நல்லா நான் வச்சுக்கணும். ஃப்ரீக்குவன்சியை நம்ம கூட்டுறதால என்ன செய்யுது உங்களுக்கு? எக்ஸல் வந்துட்டு அதிகரிக்குது. அதே போல எக்ஸி வந்துட்டு குறைவடையும். ஃப்ரீக்குவன்சி அதிர்வெண் அதிகரிச்சுன்னு சொன்னா ஓகே. பரிவு மீடிரன் எஃப் நாட் பரிவு மீடிரன் நாம குறிப்போம் என்ன? எஃப் நாட் ஆயின் உயர்ந்தபட்ச பரிவு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் எக்ஸல் சமன் எக்ஸி ஆகையால் அப்போ பரிவு ஏற்படுற டைம்ல உயர்ந்தபட்சமா பரிவு ஏற்பட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு பரிவு இல்ல இவ்வளவுதான் பரிந்து கொடுக்கலாம்னு சொன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எக்ஸல் சமன் எக்ஸி அரிப்பாரு. அந்த டைம்ல என்ன செய்வாரு? எக்ஸல் சமன் எக்ஸி. சோ எக்ஸல் நாம எப்படி எழுதுவோம்? 2πfl சொல்லி எழுதுவோம் எக்ஸலுக்கு பதிலாக. சோ எக்ஸலுக்கு பதிலாக நம்ம என்ன 2πfl எழுதிட்டோம். அதே போல எக்ஸிக்கு பதிலாக என்ன செய்யறோம்? 1/2πfcன்னு சொல்லி எழுதிருக்கோம். ஓகே சரியா பிள்ளைகள்? இப்ப பாருங்க எல்லுன்னு சொல்றது பிள்ளைகள் தூண்டல் திறன். எல்லுன்னு சொல்றது தூண்டல் திறன். இது அளக்குற அலகு வந்துட்டு ஹென்ரியில் அளப்போம். நாம இது அளக்குற அலகு ஹென்ரியில் அளப்போம். அதே போல இந்த சீன்னு சொல்றது கொள்ளளவம். கொள்ளளவத்தை அளக்குற அலகு வந்துட்டு ஃபெரட்ல அளப்போம். கொள்ளளவத்தை அளக்குற அலகு என்ன? ஃபெரட்ல அளப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல இருந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்போ நான் இந்த எஃப் எழுவாய் மாற்றம் பண்றேன். சோ எஃப் வந்துட்டு இங்க பாருங்க இதுல இருந்து பாருங்க என்ன செய்யறேன்? இந்த எஃப் நான் செய்யறேன் கொண்டு வரேன். எஃப் இங்க கொண்டு வரேன். இந்த 2π என்ன செய்யறேன்? கீழுக்கு கொண்டு போறேன். இந்த இங்க இருக்கிற 2π கீழே கொண்டு. சோ எஃப் இங்க வந்து பெருக்கப்படுற டைம்ல அவங்க எஃப் ஸ்கேன் சொல்லி வருவாங்க. எஃப் ஸ்கேன் சொல்லி வருவாங்க. நான் இங்க பரியுமீடுறேன் எஃப் நோட் சொல்லி தான் நினைக்கிறேன். சோ அவருக்கு பதிலாக நான் இங்க எஃப்க்கு பதிலாக எஃப் நோட்னு சொல்லி போட்டிருக்கேன். சோ எஃப் நோட் வர்க்கம் சரியா? ஏன் இந்த எஃப் வந்து பெருக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் இங்க போய் 4 அதே போல 4 பை வர்க்கம் அதே போல எல்சி. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்கு ரெண்டு சைட்டுக்கும் என்ன செய்யறேன்னா வர்க்க மூலம் போடுவேன். சோ வர்க்க மூலம் போட்டேன்னு சொன்னா இந்த வர்க்கமும் வர்க்க மூலம் வெட்டுப்படுவாரு. சோ எஃப் நாட் சமன் அதே போல 1 அப்படியே வருவாரு. ஒன்றுக்கு வர்க்க மூலம் என்ன? ஒன்றுக்கு வர்க்கம். இது நான் இப்படி ரெண்டுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். என்ன இப்படி ரெண்டு கீழையும் மேலையும் பிரிச்சு கொடுக்கலாம். கீழே மேலையும் பிரிச்சு கொடுக்கலாம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு வர்க்க மூலம் என்ன? 1. அதே போல இதுல இருந்து யார் வெளியாகுவா? 4க்கு வர்க்கம் இருக்கு. சோ 4 வர்க்க மூலம் 2. சோ 2 வெளியாகிடுவாரு. அதே போல பையும் வந்துட்டு பை வர்க்கம். சோ வர்க்கம் ஒரு வெட்டுக்குப்பட சோ பை வந்து வெளியாகுது. மிச்சமாக வர்க்க மூலத்துக்கு மிஞ்சராக்கள் யாரு? எல்சி மட்டும் மிஞ்சுவாங்க. சோ எஃப் நாட் சமன் 1/2π√LC வருவாங்க. சோ இதுதான் பரிவு மீடுறன் காண்றதுக்குரிய சமன்பாடா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க இதை நம்ம பரிவு மீடுறனுக்கும் எக்ஸலுக்கும் இடையிலான இதில் என்னன்னு சொன்னா இவளுக்கு தூண்டி ஒன்றின் தூண்டல் தடங்கள் அல்லது தூண்டல் தாக்குதல் எக்ஸல் எனவும் கொள்ளளவி ஒன்றின் கொள்ளளவு தடங்கள் எக்ஸி எனவும் மீடரனுக்கு எதிராக வரைவுபடுத்தினால் அது பின்வரமாக அமையும். ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நம்ம இப்ப பாருங்க மீடிரனை நான் அதிகரிக்க பிள்ளைகள் மீடிரன் வந்துட்டு அதிகரிக்க நான் சொல்லியிருந்தேன். எக்ஸல் என்ன செய்வாரு? எக்ஸல் வந்துட்டு அதிகரிப்பாரு. எக்ஸி வந்துட்டு என்ன செய்வாரு? குறைவாரு. தெரியும் தானே? இது வந்து சொல்லியிருந்தேன். மீடிரன் அதிகரிச்சோம்னு சொன்னா எக்ஸல் வந்துட்டு அதிகரிப்பாரு, எக்ஸி வந்துட்டு குறைவாரு. சோ மீடிரன் மீடிரன் அப்படியே அதிகரிக்க எக்ஸி என்ன செய்யறா? அப்படியே குறைஞ்சிட்டு வராரு. அதே போல மீடிரன் அதிகரிக்க எக்ஸல் என்ன செய்யறா? அப்படியே அதிகரிக்க போறாரு. எக்ஸி வந்துட்டு குறைஞ்சிட்டு வராரு. இப்போ 2 பேரும் ஒரு டைம்ல சந்திப்பாங்க. இப்ப இவரு குறைறாரு, இவரு அதிகரிக்காரு. இப்ப 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்காங்க. அந்த டைம்ல தான் என்ன செய்யறாரு?
இந்த டைம்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எக்ஸலும் எக்ஸியும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பம், ரெண்டும் சந்திக்கிற டைம் சொன்னா அது என்ன, எக்ஸலும் எக்ஸியும் சமனாக இருக்கிற டைம். இந்த டைம்ல இருக்கிற உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சி தான் நம்மளுக்கு இருக்கிற இந்த ரெசனன்ஸ், அதாவது பரிவு மீடுரனா. இப்ப இந்த இடத்துல மீடுரன் சொன்ன யாரு, பரிவு மீடுரன், ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி சொல்லுவாங்க, பரிவு மீடுரன். எஃப் நோட் சொல்லி குறிக்க முடியல அது, சரியா? இந்த இடத்துல இருக்கிறது தான் யாரு, நம்மளுக்கு பரிவு மீடுரன். ஓகே, இதுல பாருங்க, பரிவுறும் சந்தர்ப்பத்தில் எக்ஸல் சமன் எக்ஸி ஆகையால் பரிவுமிடுரனை எக்ஸல் கமா எக்ஸி வெட்டும் புள்ளியினால் காண முடியும். அவ்வாறே எக்ஸல் சமன் எக்ஸி ஆகையால் தொடர் சுற்றில் அச்சந்தர்ப்பத்தில் தடங்கள் Z இழிவழிவா. அப்ப பாருங்க பிள்ளைகள், Z சமன் நம்மளுக்கு தெரியும், Z சமன் நம்ம எப்படி எழுதுவோம், ரூட்டுக்குள்ள சரியா, ஆர் ஆர் பிளஸ் பிளஸ், அதே போல நம்ம இங்க எழுதுவோம் என்ன, எக்ஸல் வர்க்கம் மைனஸ் எக்ஸி வர்க்கம் சொல்லி எழுதுவோம் என்ன பிள்ளைகள், எக்ஸல் வர்க்கம் மைனஸ் எக்ஸி வர்க்கம். இப்ப பாருங்க, எக்ஸலும் எக்ஸியும் சமன் சொன்னா, எக்ஸலும் எக்ஸியும் சமன் சொன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க, இவங்க ரெண்டும் கேன்சல் ஆயிடுவாங்க. சோ Z சமன் கடைசியில நம்மளுக்கு என்ன மிஞ்ச போகுது, Z சமன் ஆர்ன்னு சொல்லி மிஞ்ச போகுது. நம்மளுக்கு என்ன செய்யறாரு, இங்க இங்க நடக்குது பிள்ளைகள், நம்மளுக்கு தடை வந்துட்டு குறைவடையுது இல்லைங்குதா, தொடர் சுற்றுல தடை வந்துட்டு குறைவடையுது. என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதெல்லாம் படிச்சிருக்கணும். என்னன்னா அந்த தடங்கள், மொத்த தடங்கள் Z காண்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டில இருக்கு, இந்த விஷயங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டில இருக்கு. நம்ம இது வந்து இப்ப நம்ம படிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும். ஸோ அதனால நான் டிரெக்டா இந்த சாம்பாடை போட்டு கொண்டு போறேன், சரியா? அப்ப கடைசியில உங்களுக்கு இந்த மொத்த தடங்கள், இந்த சுற்றுல இருக்கிற தடங்களை பார்த்தீங்கன்னா, செட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, ஆர் சொல்லி கிடைக்குது. அந்த சுற்றுல இருக்கிற தடங்கள் வந்துட்டு ஆர் சொல்லி கிடைக்குது. எங்களுக்கு என்ன நடக்குது, இந்த தடங்கள் வந்துட்டு நன்றாக குறைஞ்சிருக்காரு, தடங்கள் வந்துட்டு செய்யறாரு, நன்றாக குறைஞ்சிருக்காரு. அப்ப எக்ஸலும் எக்ஸியும் கேன்சல் ஆயிட்டாரு, எக்ஸலும் எக்ஸியும் என்ன செய்யறாங்க, அங்க கேன்சல் ஆயிட்டாரு. சரியா பிள்ளை? ஆசாத் படிக்கலையே நீங்க. ஓகே, நம்ம ஓகே, நான் பிரச்சனை, நம்ம ரிவிஷன் பார்ப்போம், சரியா? கட்டாயம் பிள்ளைகள் இந்த இந்த பகுதி விளங்காத பிள்ளைகள் ரிவிஷனுக்கு கலந்து கொள்ளுங்க. ஓகே, அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னு சொன்ன என்ன பிள்ளைகள், நம்மளுக்கு Z வந்துட்டு Z சுற்றுலா தடங்கள் வந்துட்டு என்ன செய்யறாரு, நல்லாக குறைஞ்சாரு. சோ தடங்கள் வந்துட்டு நன்றாக குறைஞ்சிருக்காரு. சோ அந்த தடங்கள் குறையிற டைம்ல நம்மளுக்கு என்ன செய்யறாரு, மின்னோட்டம் ஹையா கிடைக்காரு. சரியா, V சமன் IR, V சமன் IRல உங்களுக்கு பாருங்க, தடை வந்துட்டு குறைஞ்சிக்கின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்வோம், தடை வந்து வோல்ட்ல மாறாம வச்சிருந்து தடையை நாம் குறைஞ்சக்குள்ள மின்னோட்டம் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு அதிகமா கிடைப்பாரு. Z இழிவளைவாகும், அவ்வேளையில் சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் உயர்ந்தபட்ச மின்னோட்டம் ஆகும். சோ இந்த டைம்ல என்ன செய்யும், உங்களுக்கு ஹை கரண்ட் கிடைக்கும். அப்ப பாருங்க, தொடர் சுற்றொன்றுல என்ன நடக்குது, பரிவு மீடுரன், பரிவு ஏற்படுற டைம்ல, தொடர் சுற்றொன்றுல பரிவு ஏற்படுற டைம்ல, இது நல்லா கான்செப்ட் பண்ண பிள்ளைகள். RLC தொடர் சுற்றொன்றுல, இந்த RLC தொடர் சுற்றொன்றுல நம்மளுக்கு அந்த பரிவு ஏற்படுற சந்தர்ப்பத்துல இவளுக்கு என்ன நடக்குது, இந்த எக்ஸலும் எக்ஸியும் வந்துட்டு என்ன செய்யறாரு, கேன்சல் ஆகிறாரு, இல்லாம போறாரு. சோ ரெண்டும் இல்லாம போறதால எங்களுக்கு சுற்றுலா தடங்கள் வந்துட்டு நன்றாக குறைஞ்சு கிடைக்குது. தடங்கள் குறைஞ்சு கிடைக்கிறதால எங்களுக்கு சுற்றின் ஊடாக என்ன செய்யும், உங்களுக்கு ஹை கரண்ட் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, அடுத்து வந்துட்டு பாருங்க சொன்னா சமாந்திர பரிவும் சுற்றுகள். இப்போ பாருங்க, உருவில் ஒரு சமாந்தரமாக எல்சி, அப்ப இந்த தூண்டியும் கொள்ளளவி என்ன செய்யறேன்னு சொன்னா சுற்று காணப்படுது. இவ ரெண்டு சமாந்தரமா இருக்கு. நம்ம இங்கு தூண்டி எல் கொள்ளளவி சி ஆகியவற்றின் விஐ எதிர் விஐ வி எதிர் ஐயின் அமைவு எதிராக தொழிற்படும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இவர்ல என்ன நடக்க போது பாருங்க, வோல்ட் அளவுக்கும் இவருக்கும் கீழ்னு சொன்னா இங்க எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, எக்ஸி என்ன செய்யப்பாரு, எக்ஸி வந்துட்டு இப்போ இவருக்கு எக்ஸிக்கு வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, தடையை வந்துட்டு சாரி ஃப்ரீக்வன்சியை நான் வந்துட்டு அதிகரிக்கிற டைம்ல, ஃப்ரீக்வன்சியை நான் அதிகரிக்கிற டைம்ல எக்ஸி என்ன செய்யப்படுறாரு, குறையப்படுறாரு. எக்ஸி என்ன செய்யறாரு, குறையிறாரு. எக்ஸி குறையிறாரு. ஆனா எக்ஸ்எல் என்ன செய்யறாரு, அதிகரிக்காரு. எக்ஸ்எல் என்ன செய்யறாரு, அதிகரிக்காரு. இது இது வந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, இங்க ரெண்டு பேரும் சமனாகினாலும், இங்க இவங்க ரெண்டு பேரும் சமனாகினாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம்ல எக்ஸல் சமன் எக்ஸின்னு சொல்லி ஆகினாலும், எக்ஸல் சமன் எக்ஸின்னு சொல்லி ஆகினாலும்
சரியா? நான் ஓகே பரிவேற்பட காரணம் சொல்லி என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. எக்ஸெல் 7 எக்ஸின்னு சொல்லி ஆகினாலும் இங்க என்ன நடக்காதுன்னு சொன்னா எங்களுக்கு இதுல கேன்சல் ஆகாது. இதுக்குரிய சமன்பாடு செட்டுக்குரிய சமன்பாடை போடுற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யறாங்க, இதுல பெரும்பாலும் கேன்சல் ஆகாது. Z வந்துட்டு உங்களுக்கு இங்க அதிகமா தான் வருவாரு. Z வந்துட்டு இங்க அதிகமா தான் வரும். சமாந்தர சுற்றுல கெபாசிட்டி அதே போல தூண்டி இரண்டுமே ரெண்டு பெருமானமும் என்ன செய்ய நம்ம 1/, சொல்லி போடுவோம். அது கூட்டுப்பட்டு வரும் உங்களுக்கு. சோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது, இங்க தடங்கள் வந்துட்டு அதிகரிக்காரு. என்ன தடங்கள் வந்துட்டு அதிகமா கிடைக்குது. சோ இங்க தடங்கள் வந்துட்டு அதிகமா கிடைக்கிறதால நம்மளுக்கு இங்க கிடைக்கிற மின்னோட்டம் என்ன செய்யுது, அதிகமா இருக்கு. சோ நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, தொடர் சுற்றுல பரிவு ஏற்படுற டைம்ல நம்மளுக்கு என்ன நடக்குது, அங்க தடங்கள் குறைகிறாரு. தடங்கள் வந்துட்டு குறைகிறாரு. சோ தடங்கள் குறையறதால அங்க மின்னோட்டம் வந்துட்டு உயர்வாக கிடைக்குது. ஆனா சமாந்தர சுற்றுல என்ன நடக்குன்னு சொன்னா இவங்க எதிரெதிரில் என்ன செய்யறாங்க, தொழிற்படுறதால எங்களுக்கு அதனூடாக தடங்கள் சுற்றுல மொத்த தடங்கள் ஜெட்ன்னு சொல்றது மொத்த தடங்கள் தடங்கள் என்ன செய்யறாரு, அதிகரிக்காரு சமாந்தர பரிவரும் சுற்றுல. சோ தடங்கள் வந்துட்டு அதிகரிக்கிறதால எங்களுக்கு அந்த சுற்றுலா இருக்கிற மின்னோட்டம் வந்துட்டு ஓவரால் அந்த சுற்றுக்குரிய மின்னோட்டம் என்ன செய்யுது, நம்மளுக்கு குறைவாக நன்றாக இழிவளவாக கிடைக்குது. சரியா வில்லியம்? ஓகே. அடுத்தது பாருங்க அலைய வகைகள். அலைய வகைகள் சொல்லும். அலையம் சொல்றது சைன் வலை அலைகளை பெறத்தக்க அலையங்கள் பிரதானமாக 3 வகைகளாக பிரிக்கப்படுவது. அலைங்கிறது வேற, அலையம்ங்கிறது வேற பிள்ளை. அலைங்கிறது வேற, அலையம்ங்கிறது வேற. அலைய பெறக்கூடிய ஆள் தான் அலையம். சரி விளங்குதா? அலை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு அலை வந்துட்டு கிடைக்குன்னு சொன்னா அவர் யார்ல இருந்து கிடைப்பாரு, அலையத்துல இருந்தா நம்மளுக்கு ஒரு அலையம் கிடைக்கும். அலையத்துல இருந்தா நம்மளுக்கு ஒரு அலை கிடைக்கும். பாருங்க அப்ப நாம இதுல இருக்கிறது பெருசா ஒண்ணு இல்லை. இதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னா ஓகே. ஞாபகம் வச்சுட்டு சொன்னா ஓகே. தடை கொள்ளளவு அலையம், அதாவது RC அலையம். அதே போல தூண்டி கொள்ளளவு அலையம். அதே போல தூண்டி கொள்ளளவுன்னு சொன்னா LC அலையம் சொல்லுவோம். LC அலையம். அதே போல உங்களுக்கு பளிங்கு அலையம். இந்த 3 அலைகளை ஞாபகம் வச்சுட்டு சொன்னா ஓகே. இதுகள்ல பெருசா நம்ம பாக்குறது ஒன்றும் இல்ல. சிலபஸ்ல இதுகளை பத்தி விரிவாக சொல்லப்படல. சரி, இப்ப நாம அடுத்தது பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா மின் தொலைத்தொடர்பாடல்கள் தேவைகளுக்காக ஒப்புளி சைகைகளையும் இலக்க சைகைகளையும் பயன்படுத்துற. இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நாம ஒரு டேட்டா, அதாவது தகவல் தொடர்பு அந்த ஐசிடில என்ன ஐசிடி அந்த ஐசிடி பார்ட்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்னா அனலாக் சிக்னலையும் டிஜிட்டல் சிக்னலையும் எப்படி பயன்படுத்தப்படும்னு சொல்லி இருக்கிற பாடம் தான் இந்த பாடம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, 2 இடங்களுக்கிடையே தொடர்பாடல்களுக்காக கம்பிகளை பயன்படுத்தி நடைபெறும் மின் தொடர்பாடலை அல்லது வழி ஊடுகடத்தலை பயன்படுத்த முடியுமாயின் அம்முறை குறுந்தூரத்துக்கான தகவல் பரிமாற்றம் மாத்திரம் பொருத்தமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகள் நான் வந்துட்டு இங்க ஒரு இப்போ உதாரணத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு இப்போ எங்கட வீடு. சரி, இப்ப நான் கிளாஸ் இங்க இருந்து செய்யறேன். இப்போ நீங்க இங்க வந்து ஒரு யாரு இப்போ நீங்க வந்து கிளாஸ பாக்குறீங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு கேபிள் மூலமாக 2 வரையும் கனெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களோட லேப்டாப்பையும் எந்த லேப்டாப்பையும் ஒரு கேபிள் மூலமா நம்ம 2 இது கனெக்ட் பண்ணி நான் கிளாஸ் செய்யறேன், நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு ஒரு சிறிய ஏரியாவுக்கு தான் பொருந்தும். ஒரு சிறிய ஏரியாவுக்கு தான் பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஃப்னால இருக்கீங்க இல்ல கண்டியில இருக்கீங்கன்னு சொன்னா சோ நான் இந்த அப்படி அவ்வளவு பெரிய கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்றதுங்கிற பாசிபிளா இல்லைன்னு சாத்தியப்பாடு குறைய. நம்ம இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போனோம்னு சொன்னாலுமே உங்களுக்கு இனிஷியல் கோஸ்ட், அதாவது ஆரம்ப செலவு வந்துட்டு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வயறுகளை வனங்களை பிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்ப அதான் சொல்றாங்க, அம்முறை குறுந்தூரத்துக்கான தகவல் பரிமாற்றத்துக்கு மட்டுமே என்ன செய்யும் பொருத்தமானது. அப்ப இதை சொல்லுவோம் நம்ம கைடட் மீடியான்னு சொல்லுவோம். இதை நம்ம கைடட் மீடியான்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சொல்ல போனோம்னு சொன்னா வழிப்படுத்தப்பட்ட ஊடுகாட்டுதல்னு சொல்லுவோம். ஆனா இது வந்துட்டு என்ன செய்ய போது ஒரு சிறிய இடத்தை தான் பொருத்தும். அது போன்றே வழி ஊடுகடத்தலின் போது வெவ்வேறு புவி வேறுபாடுகள் காரணமாக கடத்தி வழிகளை பயன்படுத்தல் கடினமாகும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த இப்ப ஈஸ்டர்ன்ல இருந்து இப்ப கண்டி அங்க சைடு போறேன்னு சொன்னா செய்வது இப்ப ஏத்தம் இறக்கம் எல்லாம் இருக்கு. அடுத்த இவ்வளவு காடு மலைகள்லாம் இருக்கு. சோ அதுகளுக்கு மூலமாக நான்
வடங்களை பயன்படுத்தி கொண்டு வரதாலே இன்னைக்கு என்ன செய்ய போகுது இடர்பாடுகள் இருக்கன இடர்பாடுகள் இருக்கு. கடத்தி வழிகளை பயன்படுத்தி அலைகள் ஊடறுத்தப்படும் பல்வேறு விதமான வழி இழப்பு ஏற்படும். இப்ப நான் அந்த அலையை அனுப்புற டைம்ல பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா அதுல இது கேபிள் என்ன செய்ய போகுது ஒரு இடத்துல ஹீட் ஆகும். சோ அதனால என்ன செய்ய இன்னைக்கு நான் இப்ப சென்ட் பண்றது என்ன உங்களுக்கு கிளியரா கேட்காம இருக்கலாம் விளங்குது. அப்ப அந்த கேபிள்கள்ல பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிசீவ் ஆகிற சிக்னல் வந்துட்டு ஒழுங்காக கிடைக்காது. அடுத்து பாருங்க, வானொலி அலைகள் மூலம் தொலைவுள்ள இடங்களுக்கு மிகவும் எளிதாக தகவல்களை ஊடுகடத்தல் நடைபெறும். இப்போ பாருங்க என்ன சொன்னா பிள்ளைகள் ரேடியோ வேவ்னு சொல்லுவோம். இப்போ ரேடியோ வேவ்ல மூலம் என்ன செய்யணும்னு சொன்னா தொலைவுள்ள இடங்கள், இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்கே கிளாஸ் செய்யறேன். ஸோ அது உங்களுக்கு கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது. என்ன இப்ப இதுவே கேபிள் யூஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு கேபிள் மூலமா கனெக்ட் பண்ண சொன்னா நடுவுல பிரச்சனை நடக்குது. வானொலி அலைகள் மூலம் தொலைவுள்ள இடங்களுக்கு மிகவும் எளிதாக தகவல் ஊடுகடத்தல் நடைபெறும். வானொலி அலைகளை பரப்புவதற்காக ஒரு முதல் தேவையாகும். இப்ப இன்னைக்கு இதை எமிட் பண்றது இந்த சிக்னலை வந்துட்டு இது செய்யறது இன்னைக்கு ஒரு எமிட்டர் தேவை. சிக்னலை உருவாக்குறது என்ன செய்ய ஒரு சோர்ஸ் தேவை. அதேவேளை அத்தகைய முதல் ஊடுகடத்தி எனப்படும் போது சோ அந்த சோர்ஸ் மூலம் தான் என்ன செய்ய நான் இப்போ சிக்னலை என்ன செய்வேன் இப்ப பேசுறேன்னு சொன்னா இப்ப பேசுறது மூலம் அந்த மூலம் தான் என்ன செய்ய நான் இப்ப கடத்த போறேன். நான் ஒரு விஷயத்தை நான் பேசுறேன்னு சொன்னா அது இப்போ கடத்த போறேன்னு சொன்னா இப்ப காத்துல வராது. சோ இப்ப நான் காத்த ஒரு முதல்ல சொல்றேன் இடத்துல சரி அதான் சொல்றாங்க பாருங்க ஒரு முதல் தேவையாகும். அதே வேளை அத்தகைய முதல் ஊடுகடத்தி எனப்படும். மீடியம் சொல்லும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள் மீடியம் சொல்லி சொல்லுவோம். மீடியம் ஊடுகடத்தி மூலம் தகவல்களை மின்காந்த அலைகளுடன் கலந்து பரப்புவதற்கு உயரமான தூண்கள் மீது பொருத்தப்பட்ட அண்டனாக்கள் பயன்படுத்தப்படும். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நான் கொடுக்குற சிக்னல் இப்ப என்ன வாய்ஸை கொடுக்கன்னு சொன்னா என்ன வாய்ஸ் என்ன செய்யறேன்னு சொன்னா அங்க இருக்கிற மின்காந்த அலைகள் அங்க இருக்கிற மின்காந்த அலைகளோட என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டையும் கம்பைன் பண்றேன். ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறேன் அனுப்புறேன். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வாய்ஸ் வந்துட்டு இப்ப மின்காந்த அலைகள் என்ன செய்யறாரு சேர்ந்து பயணிக்க போறாரு. சேர்ந்து கலந்து பரப்புவதற்காக உயரமான தூண்களின் மீது பொருத்தப்பட்ட அண்டனாக்கள் பயன்படுத்தப்படும். ஊடுகடத்தி மூலம் பரப்பப்படும் அலைகளை திரும்ப பெறுவதற்கு வாங்கிய அவசியம். இப்ப நான் ஒரு சிக்னல் அனுப்புறேன்னு சொன்னா இப்போ நான் சென்டர் என்ன செய்யறேன் நான் ஒரு சிக்னல் அனுப்புறேன்னு சொன்னா அதை அனுப்புனர் ஒரு சிக்னல் அனுப்புறேன்னு சொன்னா அதை பெறுறது யார் இப்ப ரிசீவர் பெறுநர் இருப்பாரு. சரியா இப்ப ஒரு சிக்னல் அனுப்புறேன் அதை பெறுறது ஒரு ரிசீவர் இருப்பார். ஓகே பரப்பப்படும் அலைகளை திரும்ப பெறுவதற்கு வாங்கி அவசியமாகும். மின் தொடர்பாடல்களில் வேலைகளுக்காக பயன்படுத்தும் தொலைபேசி போன்ற துணைப்பாகங்களில் வாங்கி ஊடுகடத்தி பயன்படுத்தப்படும். அப்ப அங்க வாங்கி பயன்படுத்தப்படுது, அதே போல ஊடுகடத்தி பயன்படுத்தப்படுது. மின் தொடர்பாடல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இரண்டு முறைகள் வழி ஊடுகடத்தல் கைடட் மீடியா, அதே போல வானொலி ஊடுகடத்தல் நம்ம சொல்லுவோம் அன்கைடட் மீடியான்னு சொல்லுவோம். அப்போ இது சொல்லுவோம் நம்ம கைடட் மீடியான்னு சொல்லுவோம், அதே போல அன்கைடட் மீடியான்னு சொல்லுவோம். சரியா வழிப்படுத்தப்பட்ட ஊடுகடத்தல் அதே